Hi hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தமிழ்நாடு ஸ்டைல்ல பருப்பு பொடி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப பாரம்பரிய முறையில பண்றது. இதோட மெஷர்மென்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ப்ளீஸ் அங்க நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு வாணலியை சூடு பண்ணிட்டு அதில் முதல்ல உப்பை வறுத்துக்க போகிறேன். எந்த பொடி ஊறுகாய் எது பண்ணாலும் முதல்ல உப்பை வறுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உப்பு வந்து சூடாகிற அளவுக்கு அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் இதுக்கு வந்து ஒரு 250 ml துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதாவது ஒரு ஆழாக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதோட வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். உப்பை நம்ம ஏன் வறுத்துக்கிறோம் அப்படின்னா உப்பில் இருக்கிற ஈரப்பதத்தினால பொடி ரொம்ப சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால தான் உப்பை வறுத்து போட்டுக்கணுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வாசனையும் வந்துட்டு அதே சமயம் செவந்தும் போயிடுத்து. இதையும் ஒரு தனி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே வானிலையில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பெருங்காயத்தை போட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். இதையும் தனியாக பொரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 15லேருந்து 20 மிளகா, உங்களோட மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 15லேருந்து 20 மிளகா வரைக்கும் போட்டு இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இது பொடிக்கு எப்போவுமே கொஞ்சம் உப்பும் காரமும் ஜாஸ்தியாக தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கும் போது அதோட காரமும் உப்பும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மிளகாவும் வறுபட்டு எடுத்து இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்த சாமான்களை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து முதல்ல பெருங்காயம், மிளகா வத்தல், அதுக்கப்புறமா உப்பில் பாதி உப்பு போட்டு பொடி பண்ணிக்கணும். அப்புறம் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். வறுக்கும் போதே உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ மிஞ்சிடுத்துன்னா அதை சமையலுக்கு கூட அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துண்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கணும். அவ்வளோதான், ஈஸியான பருப்பு பொடி ரெடி. இதை வந்து சுட சுட சாதத்தில் நெய் விட்டுண்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.